ஹாய் வணக்கம். நாங்கள் காலையில் சந்நிதியான் தரிசனம் முடித்து பிறகு கண்ணன் மாயவற்ற வெள்ளிவர கோயில் தரிசனம் முடித்து வந்திருக்கிறோம். உண்மையில் இன்றைக்கு அமாவாசை தானே, அமாவாசை ஆடி அமாவாசை. பெற்றோர்கள் அப்படி இறந்தவர்களுக்காண்டி கொடுக்குற இது. ஆனால் லதாங்கிக்கு வீட்டில் நடந்த சில தவிர்க்க முடியாத விஷயங்கள், துன்பங்கள், துயரங்களால் நான் அந்த ஆடி அமாவாசை பெருசாக வீட்டில் செய்து கனகாலம் ஆயிட்டது. ஒவ்வொரு முறையும் எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த ஆடி அமாவாசையை ஒருக்கா சன்னதி, ஒருக்கா நட்புகள் வீடு, அப்படியெல்லாம் உறவுகள் எங்கட வீடு அப்படியெல்லாம் செய்தது. ஆனால் இண்டையில் தருணம் உண்மையாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெள்ளிட கோயில் சாப்பாடு சாப்பிட்ட மகிழ்ச்சி. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நாங்கள் பெற்றோர்கள் இருக்கைக்க நாங்கள் அவைகளை மகிழ்ச்சிப்படுத்தணும். அவைக்கு செய்ய வேண்டிய கடமை, செய்ய வேண்டிய அன்பு, செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் செய்யணும். பிறகு அவர்கள் பரலோகம் போன பிறகு நாங்கள் செய்கிற சம்பிரதாயம் கடமை என்று சொன்னால் கூட லதாங்கைக்கேனும் அது உடன்பாடு இல்லை. உயிரோடு இருக்கைக்கு செய்யணும். லதாங்கை உயிரோடு இருக்கைக்கு தாராளமாக செய்துட்டேன். அதால் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல வாரது, உங்களோட பெற்றோர்கிட்ட மெனங்குளிர்படி நடவுங்க. அவர்கள் உயிரோடு இருக்கைக்க, முதியவர்களாக இருக்கைக்க, அவர்களால் இயலாமல் போய்க்க உங்களாலான பணிகளை செய்யுங்க. பிறகு சும்மா என்ன காலங்காலமே ஆடி அமாவாசை பிடிக்கிறது, சித்ரா பருவம் பிடிக்கிறது, அப்படி ஊரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறோம். எல்லா விஷயமெல்லாம் முதலும் கூட அந்நிய முதியோர் விரைக்க ரொம்ப கவனிங்க. அதுதான் அதில் தாங்க செய்திருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.